ஹாய், ஹலோ, வணக்கம். இது நம்ம நடுத்தெரு கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டையில் இட்லி பொடி செய்வது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். சுவையான இட்லி பொடி. பாத்திரம் வைத்துக்கொண்டு அடுப்பு பற்ற வைத்து கொள்ளுங்கள். அதற்கப்புறம் வெள்ளை எள்ளு அரை டம்பர் நான் எடுத்துருக்கிறேன். அது பொன்னிறமாக வறுத்துக்கங்க. அது பொடியுது பாருங்களேன். வறுத்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. தட்டில் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமாட்டுக்கு கடலப்பருப்பு அதே அளவு போடுங்க. அரை டம்ளர் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கடலப்பருப்பு போட்டதை மீடியம் ஸ்லோலியே வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கடலப்பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்கிட்டிங்கன்னா அது கலர் மாறினதுக்கப்புறமாட்டுக்கு நம்ம எடுத்து பார்த்தோம், நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு பொன்னிறமாக மாறுறது. அது பாருங்கள், கலர் மாறுது பாருங்கள். உங்களுக்கே தெரியும், மாறும், கலர் சேஞ்ச் மாறும். அதுவே அதை பார்த்தீங்களா, கலர் மாறுது. இதை அப்படியே ஒரு தட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப வச்சு கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் நான், டேஸ்ட்டாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கருப்பு உளுந்து. இது அரை தானே நம்ம உளுந்து எடுத்துருக்கோம். 1.5 டம்ளர் உளுந்து எடுத்துருக்குறோம். அதையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக அந்த வறுக்க சொல்லவே அந்த ஸ்மெல் வரும். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். உளுந்து வறுக்க சொல்லும் அந்த அளவுக்கு. அதே கலர் சேஞ்ச் மாறும் பாருங்களேன். நம்ம கரண்டியில் மிதமான சூட்டில் வச்சு வறுத்தா தான் பொறுமையாக அது தீயாத இருக்கும், இல்லைன்னா தீஞ்சிடும். இதுக்கப்புறமாட்டுக்கு ஒரு டீஸ்பூனு எண்ணெய் விட்டுட்டு, நல்லெண்ணெய் விட்டுட்டு 15 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். எனக்கு காரத்துக்கு ஏற்ற போல் போட்டிருக்கிறேன். அதையும் போட்டுக்கிட்டு இதுக்கு நடுவில் நான் என்ன சேர்க்க உங்கள்கிட்ட வீடியோ எடுக்க மறந்துட்டேன்னா, பெருங்காயம், ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இப்போ நான் பிரண்டை போடுறேன் பாருங்கள். நான் அதை காய வச்சு நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கிறேன். பிரண்டையை போட்டுக்கிட்டு நம்ம சும்மா அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அனல்லையே லைட்டாக பொரிச்சிங்கன்னா நல்லா அது தெரியும் பாருங்கள். நல்லா வறுத்தெடுத்துட்டோம். வறுத்தெடுத்தது பிறகு ஒரு தட்டில் வச்சுக்கணும். எல்லாத்தையுமே எடுத்ததெல்லாம் தட்டில் வச்சு எடுத்துக்கிட்ட பிறகு இது இங்கே பாருங்கள், இதில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, எல்லாமே கருவேப்பிலையும் போட்டிருக்கேன், பெருங்காயமும் போட்டிருக்கேன் பாருங்கள். அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஜீரகமும் போட்டிருக்கேன், மிளகும் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தேவைக்கேற்ப உப்பு போட்டு தனியாக ஒரு ஜாரில் ஃபஸ்ட்டு டைம் அரைக்க சொல்லும் பிரண்டையும் மிளகாவும் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொரகொரப்பாக இருக்குது, நல்லா அரைப்படும். எல்லாமே ஒன்றா போட்டிங்கன்னா அரைப்படாத விட்டுடும். அதனால் இது எல்லாமே சேர்த்து பெருங்காயம் போட்டுக்கோங்க, பிரண்டை போட்டுக்கோங்க, மிளகா எல்லாத்தையும் தனியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா கொரன்னு நல்லாவே அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பவுடர் போல் வந்துடும். அது பவுடர் போல் நம்ம இந்த ஜாரில் அடித்து எடுத்துக்க சொல்ல திரியாக இல்லாத இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லாமே ஒன்றா அடித்தோம்னா ஒரு மாதிரி அரைபடாத இருக்கும், பருப்பாக இருக்கும். அதனால் அடித்து க்ளீனாக அதை பாருங்கள். அதை பார்த்திங்களா, நான் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் நம்ம அடித்து எடுத்தோம்னா. அதுக்கப்புறமாட்டுக்கு பருப்பு எல்லாமே கொட்டி அடுத்தோம்னா இதுதான் சுவையான பிரண்டை இட்லி பொடி ரெடி. சர்ப்ரைஸ் பண்ணி